Chennai Silks. முக்கிய செய்தி. சேலத்தில் நடந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் வடமாநில இளைஞர் சூரஜ் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். சேலத்தில் நடந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் வடமாநில இளைஞர் சூரஜ் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். தாவேக கூட்டத்தில் நாற்காலிகள் போடப்படாததால் சுமார் 3 மணி நேரம் கடும் வெயிலில் மக்கள் காத்திருந்திருக்கிறார்கள். விஜயை பார்க்க காத்திருந்தவர்களில் வடமாநில இளைஞர் சூரஜ் என்பவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், கூடுதல் விவரங்கள். சேலம் சீலநாயக்கம்பட்டி தாளமுத்து நடராஜன் மைதானத்தில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இதில் தலைவர் விஜய் கலந்து கொண்டார். ஆனால் கூட்டம் நடக்கிற இடத்தில் 18 அரங்குகள், அதாவது ஒரு அரங்கில் 250 பேர் மட்டுமே இருக்க முடியும். அந்த அளவுக்கு 5000 பேருக்கு மட்டுமே நாங்கள் நுழைவுச்சீட்டு வழங்கியுள்ளோம். அவர்கள் மட்டுமே கூட்டத்துக்கு வருவார்கள் என்ற உறுதிமொழி அடிப்படையில் போலீசார் அனுமதி அளித்தனர். ஆனால் இன்று விஜய் வந்த உடனேயாக அதுக்கு முன்னராக காலை 7 மணி முதலே நிர்வாகிகள் அங்கு கூட்டம் நடக்கும் இடத்துக்கு வந்தனர். ஒருவர் பின் ஒருவராக போலீசார் QR கோடுவை கண்காணித்து அதனை ஆய்வு செய்த பின்னரே அனுப்பி வந்தனர். இந்நிலையில் 9 மணிக்கு பின்னாடி, அதாவது 9 மணி வரை இதே நிலை தொடர்ந்தது. அது மட்டுமின்றி 11 மணி வரையும் இதே நிலை தான் தொடர்ந்தது. ஆனால் சேலம் வருவதற்காக தனி விமானத்தில் சென்னையில் விஜய் ஏறிவிட்டார் என்ற தகவல் வந்த ஒரு நிலையில், ஆனால் உள்ளே இருக்க அரங்குகள் பாதி நிரம்பாமல் இருந்தது. இதனால் சம்பவ இடத்துக்கு வந்த புஷி ஆனந்த் மற்றும் சேலம் மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் ஆகியோர் உடனடியாக நிர்வாகிகள் அனுப்புங்கள் என போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அதே நேரத்தில் நிர்வாகிகளும் அங்கு அமைத்திருந்த தடுப்புகளை ஏறி குதித்த வண்ணம் இருந்தனர். இதனால் கட்டுப்பாடு தங்கள் கண்ட்ரோலில் இருந்து வெளியே சென்றுவிட்டது என்று அறிந்த போலீசார் உடனடியாக உயரதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் பிரவீன்குமார் அப்படின்ற சம்பவ இடத்துக்கு அதன் பின்னரும் தொடர்ந்து நிர்வாகிகள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படும் என அந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்தது. இந்நிலையில் உள்ளே 4500 பேர் இருக்கக்கூடிய உள்ளடக்கில் எந்த விதமான சேரோ, தண்ணீர் மற்றும் உள்ளிட்ட வசதிகளும் போதுமான அளவு செய்து கொடுக்கப்படவில்லை. ஆனால் விஜய் உள்ளே வந்ததும் வெளியிலிருந்து ஆயிரக்கணக்கானோர், குறிப்பாக 4500 பேர் இருக்கக்கூடிய இடத்து 35,000க்கும் மேற்பட்டோர் உள்ளே வந்து விட்டனர். இதனால் கடுமையான கூட்ட நெரிசல். அதே நேரத்தில் வெயிலின் உச்சம் தலைவிரித்து ஆடியது. மதியம் 12:15 மணிக்கு விஜய் உள்ளே வந்த நிலையில் அவர் தனது பேச்சை 1 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்தார். இதனால் அவரின் பேச்சை கடும் ஆரவாரத்துக்கிடையே வெயிலை பொருட்படுத்தாமலும் அந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் நிர்வாகி அல்லாத மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீமந்த் மகன் சுராஜ் 37, இவர் கடந்த 20 ஆண்டுகளாக சேலம் கொட்டலாம்பட்டி அரசமரத்து காட்டூரில் வீடு தனியாக எடுத்து அங்கு தங்கியபடி வெள்ளிப்பட்டை கூலித்தொழிலுக்கு சென்று வந்தார். அவரை நிர்வாகிகள் சிலர் விஜயை பார்ப்பதற்கு அழைத்து வந்துள்ளனர். அவரும் இங்கு வந்துள்ள விஜயை பார்த்த நிலையில் வெயில் தாங்காமல் சுருண்டு விழுந்துள்ளார். உடனடியாக அவர் நண்பர்கள் அங்கு மீட்டு அங்கு இருந்த முதலுதவி சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளித்தனர். ஆனால் அவருக்கு சிகிச்சைக்கு சுவாசம் அளிக்கப்பட்டு அங்கிருந்து உடனடியாக ஆம்புலன்ஸில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி அனுப்பினர். ஆனால் அவரை உடலை பரிசோதித்த நிலையில் அவர் உடல் மிகவும் மோசமாக இருப்பதை அறிந்த ஆம்புலன்ஸ் உதவியாளர் உடனடியாக அருகில் உள்ள மணியம்மாள் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவரை சோதித்த டாக்டர்கள் அவர் இறந்து விட்டதாக அறிவித்தனர். இந்த சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இறந்து போன சுராஜுக்கு 2 மகன்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. இந்நிலையில் அவர் இருந்தது, அவர் ஏற்கனவே இருதய நோயாளி எனவும் அவர் இருதயம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இருந்தார் எனவும் தகவல்கள் வெளியானது. இந்த தகவலை அவரின் நண்பர்கள், குறிப்பாக மணிகண்டன் என்பவர் முற்றிலும் மறுத்துள்ளார். அது மட்டுமின்றி அவர் உறவினர்கள் யாரும் அவர் நல்ல நிலையில் இருந்ததாகவும் விஜய் கூட்டத்தில் கலந்து கொண்டால்தான் அவர் இறந்து விட்டதாகவும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்போது அவர் உடல் வைக்கப்பட்ட தனியார் மருத்துவமனையில் இருந்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் இணைந்து செய்து வருகின்றனர். அங்கிருந்து உடல் தற்போது போலீசார் முழு கட்டுப்பாட்டில் அவர் உடலை கைப்பற்றி தற்போது அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.